Welcome to AA Gaming. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா No Cost Mobile Game Series Block Crazy Robocraft Season 1 Episode 2. அதாவது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மைனிங் தாங்க பார்க்க போறோம். மைனிங் பண்ணி நீங்க நம்ம அயன் ஆர்மர் இருக்க மாதிரி டைமண்ட் எடுக்கிறது தான் நம்ம கோல். गाइस இது டைமண்ட் லாபிஸ்னோ ஏகப்பட்டது எடுக்கலாம்னுக்கோ. ஓகே गाइस இப்போ நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குட்டா எங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மைனிங் பண்றது போரா இருக்குன்றதுனால நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. இது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. என்னென்ன விஷயங்களை பார்க்குறோம், என்னென்ன அதிசயங்கள் நடக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க வரிசையா. ஸோ இப்போ நான் வந்து எங்கே மைனிங் பண்ணலான்னு பார்க்குறேன். உள்ள வீட்டுக்குள்ளேயே மைனிங் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கான லீட் தேர்ட் எபிசோடுக்கான லீட் இந்த செகண்ட் எபிசோட்லேயே வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். கைஸ் ஃபஸ்ட்டு மைனிங் ஆரம்பிக்கலாம். ரொம்ப தூரம் கீழே தோண்டிக்கிட்டே இருந்தோம். இதில் ஒரு சில டைம் உங்களை என்ஜாய்மெண்ட் ஐயோ இந்த இடம் ஞாபகம் இருக்குடா, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். கைஸ் மாட்டிக்கிட்டாங்க கைஸ். அது சைடில் அப்படிதான் ஓட கைஸ் எப்படியோ உடச்சிக்கிட்டு வந்தோம் கவன குறைவுனால கைஸ். ஸோ இப்போ கைஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீழே போயிடுறோம். நம்ம மைனிங்கோட முதல் அயன் கிடச்சிடுச்சு. ஓகே கைஸ் நான் ஏன்னா பார்த்தோன்னே என்ன ஆனந்தம் தெரியுமா கைஸ்? இந்த ஆனந்தம் எக்ஸாமில் 100 மார்க் எடுத்தால் கூட எனக்கு வராது கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்த அடைச்சி வச்சிடலாம். ஏன்னா இதான் ஹாப்ஸ் கீர்ஸ் ஸ்பானா தொல்லை பண்ணுவாங்கடா. ஓகே கைஸ் நம்ம இன்னைக்கு நம்ம டார்கெட் என்ன இன்னைக்கு பண்ண அயன் ஆர்மருக்கு மாறணும். மைனிங்கில் அயன் மட்டும் இல்லை கோல்டு அந்த ரெட் ஸ்டோன் இந்த மாதிரி ஏகப்பட்டது கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் நம்ம இந்த தடவை நமக்கு டைமண்ட் கிடைக்குமா இல்லையான்னு இந்த எபிசோட்லேயே நமக்கு டைமண்ட் கிடைக்குமா இல்லையான்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டைமண்டையாவது கலெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல் கிடச்சிருச்சு, அயனும் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை கோல்டு, ப்ளூ லேப்பிஸு, ரெட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஓகே கைஸ் இந்த நம்மளோட ஏஆர் என்ன பிளான் பண்ணியிருக்கான் கைஸ் பாருங்க. கோல் உடச்சா உள்ள டைமண்ட் அயன் கிடைக்குது. என் வாய் வேறு குளருது. ஸோ இப்போ நான் மேலே வந்துட்டு போன எபிசோடில் சொல்லியிருந்தோம்னா அந்த பர்பிள் கலர் மண்டே அவன் தான் ஏஸ் என்னென்னமோ பண்ணுறான். சரி ட்ரேட் பண்ணி பார்ப்போம். கைஸ் இவன் கஞ்ச பிஸ்னாரி. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அயனை வந்து இதில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்து ஒரு அயன் பிக்காக்ஸ் செய்ய போகிறேன். ஓகே கைஸ் முதல்ல அயனை மெல்ட் பண்ணிட்டு நம்ம திரும்ப மைனிங் தான் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அடுத்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போகும். ஓகே கைஸ் அடுத்த வீடியோக்காக மறக்காம இப்போ உங்களுக்காக போடுவோம். இந்த 2 வீடியோ சேர்த்து போடலாம்னு போடுவோம். ஸோ எனக்கு ஒரு 5 டைமண்ட் இல்லை 5 டைமண்டுக்கு மேலே கிடச்சா ஓகே. ஏன்னா அப்போ தான் நம்மளால் இந்த டென்சாண்டிங் டேபிள் பண்ண முடியும், அயன் பிக்கெக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 3 அயன் கிடச்சா நல்லாயிருக்கு. கைஸ் ஒரு 3 மரத்தை போய் நோண்டிட்டு வந்தோம். ஓகே கைஸ் அந்த உட்டை பதம் மாற்றுவோம். எல்லாரும் பிளைன் உட்டாக மாற்றிட்டு இருக்கோம். ஸ்டிக்கு வந்து டார்ச் கம்மியாக இருந்தது, அதனால தான் கைஸ். அப்புறம் அயன் மெல்ட் பண்ணோம், அதை எடுத்து அதில் வந்து பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டு மீதி அயன்ஸ்லாம் உள்ள வச்சாச்சு கைஸ். திரும்ப மைனிங் கண்டினியூ பண்ணலாம். திரும்பி இப்போ நம்ம கீழே ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட் ஓகே கைஸ் மைனிங் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. கான்சன்ட்ரேட் ஆன் கேமிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இது இவ்வளோ கிராவலாக வருது. ஓ மை காட் அயன் கிடச்சிச்சு. அயன் நம்மளுக்கு வந்து நிறையா கிடைக்குது. இனி கண்டிப்பாக நம்ம அயன் ஆர்மர் இருப்போம். அயன் எல்லா டூல்ஸ் ஷீல்டு எல்லாத்தையும் செய்யலாம் கைஸ். ஓகே ரொம்ப தூரம் இருட்டாக இருக்குது, டார்ச் வச்சுக்கலாம். வாங்க போகலாம். ஓகே கைஸ் போகலாம். ஓகே நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போகுது. அயனா இல்லை கோல்டு கோல்டு போங்க கைஸ். டைமண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி டார்க்காக தெரியுது அவங்களுக்கு, லைட்டாக ஷேடு பண்ண மாதிரி. அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப அடிக்கு வந்து அந்த மாதிரி எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும் இந்த கேமில். ஸோ கோல்டு எனக்கு தெரிஞ்சு கோல்டு மட்டும் தான். அயனும் இருக்கு, அயன் மட்டும் கோல்டு 3 இருக்கு, டைமண்ட் மட்டும் தான் கிடைக்கல. பக்கத்துல 7 கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால நான் கொஞ்சம் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகே கைஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மைன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறா கைக்குள்ளே. அது கைப்புள்ளடா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மைன் பண்ணிட்டு இருக்கும்போது இருட்டாக இருந்ததுனால கண்ணாம் பின்னான்னு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு. அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே உடைச்சதுனால எனக்கு இது கிடச்சிது கைஸ். ரெட் ஸ்டோன் கைஸ். இது மைன் பண்ணும்போது ப்ளூ கலரில் டைமண்ட் மாதிரி தெரியுது. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதை மைனிங் பண்ணும்போது பாருங்களேன் ஒரு ப்ளூ கலரில் தெரியுது.
ஓகே கைஸ், நம்ம இந்த ஜெண்டர் போர்ட்டில் போன தேடி கண்டுபிடிச்சி ஜெண்டர் போட்டு தள்ளும்போது நம்ம ஏஆர் என்ன பிளான் பண்ணிக்கானா, அதாவது இந்த ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் கண வச்சு அந்த இன்டர் போர்ட்டலுக்கு ஈஸியாக போகிற மாதிரி ஒரு பேத்தை உருவாக்கலான்னு பார்த்துருக்கான். அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு அப்டேட் நெருப்பு குழம்புடாய். இங்கே ஏதோ பெரிய தீ குழம்பு இருக்குது போல். அப்படின்னா நம்ம பெட்ராக்கு ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் இந்த சைடில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். சிக்கன் குழம்பா தான் இன்றைக்கி எக்ரி குச்சி பக்கெட்டில் பிடிச்சி குடிச்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, இது நெருப்பு குழம்பு கைஸ். ஓ, பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. லாவாவை பற்றி பேசிட்டு. சரி வாங்க, நம்ம சடுகுடு அச்சமிலே ஓடு பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ ஏமா நான் அந்த இடத்துக்கு போகலாம், நான் அந்த இடத்துக்கு ரயில்வே போகலான்னு இருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும். அதுவும் இல்லாமல் வாங்க கேம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வாங்க, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, டே ஏஆர் இங்கே பாடுறா, சொல்கிறது கேளு. உனக்கு சிம்பிளான ஈஸியான பேசிக் டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த டார்ச் லைட் இருக்குல்ல, இந்த கிராவில் டார்ச் லைட்டை வச்சே மைன் பண்ணலாம். நீ டார்ச் லைட்டை வச்சு மைன் பண்ணி டப்புன்னு கீழே வச்சிரு. டார்ச் லைட்டை பண்ணி பாரு. பார்த்தியா? ஆமாம், ஒர்க்காது. பார்த்தியா, இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக நீ கிராவில் மைன் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஷவலோட ஃபாஸ்ட்டாக மைன் பண்ணலாம். அதை வச்சு டப்புன்னு ஓட்டையும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தோம். இது வந்து உங்களுக்காக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணல, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே வாங்க, ஸ்பீடாக போகலாம். சுட்டு குடு போடு அச்சமில்லை ஓடு. ஓகே, வந்துக்கிட்டே இருக்கோம். லைட் ஒரு சுற்றுவோம் போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சதுன்னா செமையாக இருக்கும் கைஸ். அது கிடச்சதுன்னா நான் என்டர் போர்ட்டுக்கு ஈஸியாக போயிடுவேன். அந்த இடத்துல என்சாண்டிங் டேபிள் வச்சா செமையாக இருக்கும். ஓ அயன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அயனை இப்போ மைண்ட் பண்ண போகிறதில்ல. எனக்கு டைம் இல்லை. ஓகே கைஸ், அப்புறமா அயன் பண்ணலாம். அந்த அயன் பண்ணால் ரயில்வே அந்த ட்ராக் சேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நமக்கு மைனிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், பிக்காக்ஸ் உடஞ்சிச்சு. எடுத்து வச்சுட்டு திரும்ப முன்னாடி போவார். திரும்பி அயனு கைஸ், இந்த அயன் பாருங்க கைஸ், கொத்து கொத்தாக கிடைக்குது. நமக்கு ரயில்வே ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க போகுது கைஸ். இவ்வளோ அயன் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் தான். என்ன மேலே ஏதோ. சரி வாங்க, நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் அதை கேட்டிங்களா கைஸ்? ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பக்கத்து வீட்டு நாய் குலைக்குதோ. ஆனால் இது கேமுக்குள்ளே கேட்குது. சரி மறுபடியும் மைனிங் ட்ரிக் பண்ணுவோம். ஸோ ஒரு டைமண்ட் கொடுத்து என்ன ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டைமண்ட் கொடுத்து ஏமாற்ற மாட்டாங்க. கேம்காரங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒன்று கிடைச்சா செமையா இருக்கும். பிக்காக்ஸ் பண்ணலாம் கைஸ். தெரிஞ்சு முடிஞ்சிச்சோ. சரி எதுக்கும் செக் பண்ணி பார்க்க உள்ள போல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது ஒன்று தூக்கி போடுவோம். தேவையில்லாம ஒரு சீட் இருக்கு பாரு, அதை தூக்கி போடல. சீக்கிரம் அதை எடுத்து வெளில போட்டுரு. ஓ மை காட் கைஸ், இதை உடச்சு பார்ப்போம். டைமண்ட் கைஸ், 3 டைமண்ட் கைஸ். சொல்லி வச்ச மாதிரி பிக்காக்ஸ் செய்யலாம். எனக்கு டைமண்ட் கிடைச்சதுனால எனக்கு நம்பிக்கையா இருக்கனால நான் இந்த சைடே போக போறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கைஸ், பெட்ராக் சரி வாங்க நேரா இதை உடைச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அவன் சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் சொன்ன அதே ட்ரிக் தான் கைஸ். நானும் வச்சுக்கேன். அவ்வளவுதான் கைஸ், என் ட்ரிக்கை காப்பி அடிக்கிறான். மியூசிக் நல்லா இல்லைனா மனுஷங்க காதுல இருந்து ரத்தம் வந்து ப்ளூ கலர்ல என்னமோ இருக்கு. தண்ணியோ இல்ல லாபிஸ். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ப்ளூ லாபிஸ் இருக்கு, ரெட்ஸ்டோன் இருக்கு, அயன் இருக்கு, கோல்டு இருக்கு, கோல் இருக்கு, ஏன் டைமண்ட் கூட இருக்கு. ஆனா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டைமண்ட் வேணும் கைஸ். அப்பதான் நம்மளால என்சாண்டிங் டேபிள் நமக்கு அயன் நிறைய வேணும். அப்பதான் நம்மளால எண்டர் டிராகனை போடும்போது அந்த ஒரு ரயில்வே வைக்க முடியும். அதாவது அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண. சரி, இந்த சைடுல எல்லாம் அடிச்சு விட்டுறாங்க கைஸ். சரி வாங்க திரும்ப மைனிங் பண்ணலாம். நீங்க அந்த சிவப்பு சுரங்க பாதையை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? ரெட்ஸ்டோன் அங்கே நிறைய இருக்கு. மைண்ட் ஷாஃப்ட்டுங்க. இது நான் இந்த பாட்டில் பண்ண போறது இல்லை. நாங்கள் இப்பவே சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் பாட்டுக்கான லீடு மைண்ட் ஷாஃப்ட் கிடைக்கிறதே. ஐயோங்க, இங்க பாருங்க மைண்ட் ஷாஃப்ட். நெக்ஸ்ட் பாட்டில் அதை கட்டிட்டு பண்றோம். அது இதுக்குள்ள டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குனே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரயில்வேக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அயன் இதில் எடுத்துக்கலாம். ஆமாம், ஏகப்பட்ட ரயில்வேஸ் இருக்கு, நமக்கு தேவையில்லை. யூஸ்ஃபுல்லாக சைடில் உள்ள அயன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு அண்ட் ரயில்வே கூட தேவையில்லை. இதை அப்படியே எடுத்துடலாம். ஏஆர் இங்கே பாடுறா, நமக்கு லக்குடா. நமக்கு தேவைப்படுற ரயில்வேலாம் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நான் இதை என்னோட ஹோம் வில்லேஜ் ஆக்க போகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸை வச்சு அந்த வந்து ஸ்ட்ராங் ஹோலுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். மழை பெய்யுது.
கைஸ் அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஏன் ஹோம் வில்லேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம், மைண்ட் ஷாஃப்ட் கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் பாருங்கள் இந்த மைண்ட் ஷாஃப்ட்ல டைமண்ட்ஸ் கிடைக்கும். டைமண்ட் கிடச்சிச்சு. மோஸ்ட்டாக ஸ்ட்ராங் ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வில்லேஜ் கடியில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு வில்லேஜாக இருந்தால் மோஸ்ட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு ரேராக அந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது என்னென்னா இந்த வில்லேஜ் பண்ணால் நல்லா ப்ளைனாகவும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்காக ஒரு மாடர்ன் ஹவுஸையும் கட்டலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில வில்லேஜில் இந்த மாதிரி அடியில் வந்து ஸ்ட்ராங் ஹோல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வில்லேஜ் இந்த அது கீழே ஸ்ட்ராங் ஹோல் இருந்தது சார்மர் போடலாம் கொடுத்துக்கலாம். ஏறு ஷீல்டுங்கடா. ஆமாம் மறந்துட்டேன் கைஸ், இருங்க பாய்ஸ், உங்களுக்காக நான் திரும்பி போய் செஞ்சுட்டு வரேன் உங்களுக்காக. இப்போ நாங்கள் ட்ராவலிங் பண்ணால் இவ்வளோ பொருளை எட்டு போக முடியாது, பெர்மனெண்ட் வில்லேஜ் ஆக்கிட்டோம். ஓகே ஷீல்டு செய்யலாம், செத்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நைட் ஆக போது அடுத்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு நைட்லேருந்து தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே கைஸ் நம்ம பார்ப்போம். பாருங்க கைஸ் வில்லேஜ் எவ்வளோ பிளைன் ஏரியாவில் நமக்கு வேண்டிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணலாம். எஸ். ஸோ நான் எண்டர் ட்ராகனை போட்டு எடுத்து தான் வீடு கட்டுவோன்னு சொல்லி ஒரு சம்மதம் எடுத்திருக்கேன். ஷீல்டை வச்சுட்டு இதுக்கப்புறம் பாருங்களேன் சன்செட் ஆகும்போது செஸ்ட் பிளேட்டு, பேண்ட், போட்டு, ஹெல்மெட், தலைக்கவசம், உயிர் கவசம், அதை முதல்ல மாட்டுடா. அதை நான் கடைசியாக மாட்டுறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அதாவது இடத்துல தாங்க இந்த கேமராவை எப்படி மாற்றுறது, ஆக்சுவலாக ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னு. இந்த கேமராவை எப்படி மாற்றுறதுன்னு தெரில, அதனால் இப்படியே காட்டுறோம். பாருங்க ஃபுல் அயன் ஆர்மரில் இருக்கும். வேணாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வேணாம், நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நாங்கள் காமிக்கிறோம் அந்த மாதிரி கேமராவை மாற்றி. ஓகே கைஸ் ஃபைனலாக வழக்க போல தான். Bye from AA Gaming. Thanks for watching. Please like and subscribe, share and comment. Guys இப்போ நம்ம என்னன்னா Among Us வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோ என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ண லைக் பண்ணுங்கள் கைஸ்.